இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜிடபிள் சால்னா தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து தாளிக்க தேவையான கிராம்பு, பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, புதினா இலை காஞ்சது, பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன். காய் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, கேப்சிகம் வச்சுருக்கேன். ஆனியன் தாளிக்கிறதுக்கு, தக்காளி 2 வந்து அரைக்கிறதுக்கு, இதுவும் தேங்காய், உடச்ச கடலை, கசகசா, சோம்பு, பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இந்த பொடியெலாம் வந்துட்டு நான் போடும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம அதில் தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் போட்டு பிரிஞ்சி இலையும் இந்த மசாலா சாமான்லாம் போட்டுடலாம். புதினா இலை அப்புறமா போடலாம். இப்போ வெங்காயம் ஆனியன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்துட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கலாம். இப்போ ஆனியன் நான் இது வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு பொருளும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அடுத்த பொருள் சேருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் காய், அதுக்கப்புறம் புதினா தழை, அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சது எல்லாமே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம அது குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் போதும், காய் வெந்துடும். இப்போ இந்த பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி தேங்காய் விழுது அரைச்சோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பொடி சாமான் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நான், கொஞ்சம் கரம் மசாலா பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ அதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஜார் அலம்பின தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதில் நம்ம வெஜிடபிளில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு ஸ்லிம்லேயே கொதிக்க விடுங்க. பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு காயெலாம் வந்துட்டு அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அந்த கிரேவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் காயெலாம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்லிம்லேயே செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஹோல் ஸ்பைசஸும் வெஜிடபிள்ஸும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போடும்போது தான் அது ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக வந்துட்டு இன்ஸ்டண்ட்டான பொருள்லாம் போட்டு செஞ்சாலும் ஹெல்த்தி ஃபுட் ஆகாது. சூப்பராக கொத்தமல்லி தழை தூவி ரெடி பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி இட்லி கூட சர்வ் பண்ணிக்கேன். நீங்கள் தோசை, சப்பாத்தி, பூரி எது கூட வேணால் கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். வியூவர்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செய்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர்